அனைவரும் எழுந்திருந்து ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். We are here to worship our living God in this place. So I ask all of you to just close your eyes for a moment. I'm going to ask everyone, all of you, to just praise Him and worship Him in truth and in spirit. நான் தயவாக உங்களிடத்தை கேட்டுக்கொள்ள ஒரு காரியம், உங்கள் கண்களை மூடியவாறு ஒரு விசை ஆவியோடும் உண்மையோடும் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவர் நல்லவர். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கண்கள் மூடியவாறு, உங்கள் கண்கள் மூடி இருக்கும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே எத்தனை நோய் வந்துச்சு ஆண்டவரே, எத்தனை வேதனைகள் வந்துச்சு ஆண்டவரே, நாசியில சுவாசத்தை வைத்து ராஜா இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க நல்லவர் ஆண்டவரே. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Bible says God is good and His mercies endures forever. அவர் ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர். கண்களை மூடி கைகளை உயர்த்தி நீங்க நன்றி சொல்லுவீங்களா? உங்கள் குரல்களை உயர்த்தி நன்றி சொல்லுவீங்களா? Just praise Him, just worship Him because that He is good. அவர் நல்லவராய் இருப்பதற்காகவே உங்கள் குரல்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? Thank you Lord. Thank you Lord. The Lord is good to those who want and wait for Him. Hallelujah. To the soul who seeks Him. ஆண்டவரே நீங்க நல்லவரப்பா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் அவர் நல்லவரா. நீங்க தேடுகிறீங்களா? நீங்க கர்த்தரை பார்த்து கூப்பிடுறீங்களா? நீங்க அவரை நோக்கி பார்க்க போறீங்களா? வசனம் சொல்கிறது அவர் நல்லவராகவே இருக்கிறாராம். அவர் நல்லவராகவே இருக்கிறாராம். He is good, He is good and His mercies endures forever. அவர் ஒரு நாளும் கைவிடலை. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வேலை தலங்களை யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சபையில யோசிச்சு பாருங்க. எத்தனை காரியம் உங்களுக்கு எதிராக எழும்பி பிரகாசித்தது, ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் நின்று பிரகாசிக்க பண்ணினாரு. எல்லா காரியத்திலும் அவர் கூட இருந்து நடத்தினாரு. அதனால நீங்க நன்றி சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? அவர் ஒருவருக்கே நீங்க நன்றி சொல்ல போறீங்க. எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தினாங்க இந்த இடத்துல வரல. ஜீவாதி தேவன் அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிற கர்த்தர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி இருக்கிறபடியினாலே அவரை மகிமைப்படுத்த இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். அவர் உன்னதர், அவர் உன்னதர், அவர் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. வசனம் சொல்கிறது, நீதிமான்களை கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உத்தரங்களுக்கு நீங்களாக்கி விடுவிப்பாராம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சபீமமாயிருந்து நரங்குண்ட ஆவிகளை அவர் ரட்சிக்கிறார். Hallelujah. Father, you said the righteous cry out and the Lord you hears them. He delivers them from all their troubles, all their troubles. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை காரியத்தில் அவர் எங்களை விடுதலை ஆக்கினார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். How many of us can say, our Father, that you have seen our troubles and heard my cries and heard, Father Lord, for help, Father. Thank you Lord, thank you Lord. Are they not in your book? என்னுடைய கண்ணீரெல்லாம் துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறாரே. எங்களுடைய கண்ணீரை அவர் குதிர்த்தியில சேர்த்து வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நாங்க விட்ட கண்ணீரெல்லாம் ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறாரு. ஒரு நாள் வரும், அவர் எங்களுக்கு அதை நிச்சயமாய் முடிக்க பண்ணுவார். ஹalleluya. நீங்க யாரெல்லாம் சொல்லுவீங்க கண்கள் மூடியவாறு, என் அலைச்சல்களை எல்லாம் தேவர் நீங்க எண்ணி இருக்கிறீங்கப்பா, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையுங்க ஆண்டவரே, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தாவீது சொல்ற, ஆண்டவரே என்னோட கண்ணீர் எல்லாம் உம்முடைய துருத்தியில வச்சிருக்கிறீங்கப்பா. எவ்வளவு ஒரு ஃபேமா சொல்ற ஆண்டவரை பார்த்து, நீங்க தான் ஆண்டவரை வச்சிருக்கீங்க என்ற கண்ணீரை. ஆண்டவரே உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்குதாப்பா நான் விட்ட கண்ணீர். ஆண்டவரே பட்ட வேதனைகள் பட்ட பாடுகள் எல்லாம் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்குது. அது நான் உங்களை கண்களை மட்டும் மூடி ஆண்டவரை மட்டும் பாப்போமா? கண்களை மூடி அவரை மட்டும் பாருங்க. Father, yes, you said you are faithful to all your promises and kind in all you do, Father Lord. இங்க சொன்னதை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, நிச்சயமா எனக்கு முடிவு உண்டு. சொல்லுங்க, கைகளை ஊத்தி சொல்லுங்க, நிச்சயமாகவே எனக்கு முடிவு உண்டு, முடிவு உண்டு. அதனால you may wandering around with hardship right now, and you may be wandering around with pain, lots of pain in your body, in your mind, and you're broken. Maybe you're tired again and again, but remember, He is faithful.
But remember, He's faithful to all His promises and He's kind in all He does. அவர் கைவிட மாட்டார் ஆண்டவர். உண்மையா சொல்ற ஆண்டவரே, அவர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டாரு. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் என்ன செய்வாராம்? விழுகிற யாவரையும் அவர் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாராம். யாரை தூக்கிடுவாராம்? யாரெல்லாம் விழுகிறோம் என்று நினைக்கிறீங்களோ அவர் உங்களை தாங்கி தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல தகப்பன். He upholds all he falls and raises up all we brought down. Hallelujah. Lord, you are near to all who call upon you, all who call upon you in truth. வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறாராம். கைகளை தட்டி நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுவீங்களா? That's what I said. Yes, we are tired now. As I said, walking around with all sort of pain. Lord, we are here, Lord. We are here, Lord, in front of you. But today I'm going to put all those burdens unto you. And I'm going to rejoice in your presence. யாரெல்லாம் சொல்ல போறீங்க? எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவரே உம்மிடத்துல நான் வைக்க போறேன். உம்மை நோக்கி மட்டும் நான் பாட போறேன். ஹalleluya. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, எல் ரோயின் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. திரும்ப சொல்லுவோம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பெலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பெலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். கைகளை வைத்தி எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக் எஸ் ஃபாதர் நீங்க கொண்டாட்டம் உண்டாக்கிங்களே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் தெய்வமே, ஹalleluya. எல் ரோயி என் தகப்பனே, thank you Father Lord. எல் ரோயி என் ராஜனே. எரிகின்ற சூளை, எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எஸ், எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். Yes, to the Lord. Oh, we worship you, Lord. கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே,
ராஜனே யெகோவா நிசி, யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி. கைகளுக்கு சொல்லுவீங்களா? என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி, ஓ என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில். Thank you Father Lord. Yes Father, rejoicing in you. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, glorify your name. ரோஹி என் ஆகாதே நீங்க ஆண்டவரே, யெகோவா என் ராஜனே. திரும்ப சொல்லுவோம் அவரே. Oh, glorify your name. We worship you, Lord. Thank you, Lord. எரிகின்ற சூளைக்குள்ளே, எரிகின்ற சூளைக்குள்ளே எறியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. உங்களுடைய வாழ்க்கையை சொல்லி பாருங்க. எத்தனை தரம் காப்பாற்றினாரே. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடி அவர் காப்பாற்றியதின் நிமித்தமாய் அவரே தெய்வம் என்று. எல் ஷடாய் என் தெய்வமே, முடியாமல் இருக்கும் போது நீங்க ஆண்டவரே ராஜனே. எல் ஷடாய் நீங்க அறிக்கை பண்ணி சொல்லுவீங்களா? அவருடைய எல் ஷடாய் அவர்களை கைவிடாத தேவன். எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வம். Oh worship you Lord. கிறிஸ்து சொல்லுவீங்களா? என்பதனான கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுந்திடுவேன். அறிக்கை பண்ணுங்க. கிறிஸ்து இருப்பதனால் சொல்லுங்க, எனக்கு பயம் இல்லை. பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுந்திடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே. Give him glory, give him glory church. கைகளை தட்டி உற்சாகமாக அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. Oh எல் ஷடாய் என் தெய்வமே. We praise you Father Lord. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே. ஹல்லேலூயா. யெகோவா என் ராஜனே. திரும்ப அவரை உயர்த்துவீங்களா? எல் ஷடாய். ஹல்லேலூயா Lord. எல்லோரி என் தகப்பனே. Glorify your name. யெகோவா என் Hallelujah. திரும்ப சொல்லுங்க. எல் ஷடாய் தெய்வமே. Thank you Lord. எல்லோரி என் தகப்பனே. யெகோவா என் ராஜனே. அதனால நீங்க சொல்லுவீங்களா? ஆண்டவரே
உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுக்கு கைகளை உயர்த்தி உங்களுடைய குரல்களை எடுத்து சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க கைவிடல, நீங்க கைவிடல அப்பா, இதுவரைக்கும் எங்களை கைவிடல ஆண்டவரே. Yes, we are tired, Lord, but we are here. We're going to put all our burdens onto you, and then I will rejoice in you, Lord, today. நான் ஆண்டவரே இந்த வந்திருக்கிறது ஆண்டவரே என்னுடைய கஷ்டங்களே குறைகளை சொல்லலப்பா, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரப்பா, நீங்க நல்லவர் ஆண்டவரே. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். The Lord is good to those who wait for him, to the soul who seeks him. Hallelujah. Thank you, Jesus. Many of us know the story of Jesus washing the feet of Judas. It was a very demeaning act where Jesus took the look of a slave and washed the feet of a man who will betray him the same night. Jesus was not only washing a man with an evil heart who was about to become the biggest traitor in history, but also the same person Jesus had chosen, who he had taught and ministered to. Jesus has given him to preach in his name, and Judas saw it all what Jesus is able to do. When I read this, I was so upset about Judas because I started to judge him, and I pondered in my heart, how could Judas do this to a God who loved him so deeply without having. ஸோ உங்கள் அனைவருக்கும் இயேசு சீஷருடைய கால்களை கழுவின சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறோம். யூதாசு இயேசுவை அன்று இரவே காட்டி கொடுக்க போறான் என்று அறிந்திருந்தும் இயேசு அந்த இடத்துல ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து அவருடைய கால்களை எல்லாம் கழுவி கொண்டு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு கேள்வியும் ஒரு கோபமும் எனக்குள்ள உண்டானது. Why would Judas do this after he saw the power of Jesus, the miracles and the resurrection of Lazarus and all, and the storm was calmed by Jesus? Judas saw it all and he was there with Jesus. ஆனா யூதாஸை பாத்தீங்கன்னா இயேசுவோடு திரிந்து அவரோடு திரிந்து கொண்டிருந்து அவரோடு காரியங்கள் எல்லாம் பார்த்த அந்த மனுஷன் எப்பாரு இந்த காரியத்தை செய்தான் என்ற ஒரு கேள்வியும் ஒரு கோபமும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு வந்தது. And again I was so angry. Why would Judas hurt and betray my Lord like that, especially the one who loved him so deeply and never expected anything in return except his heart? ஆனா அப்படிப்பட்ட யூதாஸ் ஆண்டவர் இவ்வளவெல்லாம் எனக்கு செய்தீங்களே என்று ஒருத்து கூட நினைக்காம அவன் ஆண்டவரை பார்த்து அவனை காட்டி கொடுக்கிறதுக்கு ஆண்டவரை அவனை யூதாசுடைய காரியம் வந்ததை நான் பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி எழுந்தது. The more I read, the more I realized that the characteristic that I read indicated towards me. அந்த யூதாசுடைய குணாதிசயங்களை நான் வாசிக்க 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 என்னுடைய இருதயத்திலே உணர்த்தப்பட்ட காரியம் என்னன்னு சொன்னா இந்த குணாதிசயம் எல்லாம் எனக்குள்ளேயும் இருக்கு தானே. I was Judas all along. நான் தான் அந்த யூதாஸா இருந்தேனே. It was me who betrayed him. நான் தான் அந்த ஆண்டவரை நான் காட்டி கொடுத்தேன். It was me who saw everything but still chose to fail him. ஆண்டவர் செய்த எல்லாவற்றையும் நான் பார்த்து பார்த்து வந்தேன், ஆனால் நான் தான் அவருக்கு எதிராய் புறப்பட்டேன். It was me following my selfishness reasons. நான் தான் என்னுடைய சுயத்துக்கு ஏதுவாய் நான் போய் கொண்டிருந்தேன். In the ignorance of redemption. அவர் என்னை ரட்சிப்பார் என்பதை கூட நான் மறந்து காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். You know the reason why the enemy hates us so much? பிசாசானவன் ஏன் தெரியுமா எங்களுக்கு எதிராக எங்களை காரியங்கள் செய்கிறான்? Because the enemy could not comprehend the fact that as a human we are, the betrayal that we did to Jesus, the denial that we did to Jesus, the sinful nature that we had. How can a God love us so much? ஏன் தெரியுமா இந்த பிசாசு ஏன் தெரியுமா எங்களுக்கு எதிராக வருகிறான்? நாங்க எவ்வளவு துரோகம் செஞ்ச ஆண்டவருக்கு எதிராக, ஆனா ஆண்டவர் எங்களை தூக்கி நிறுத்தி மேலே வைத்து எங்களை அழகு பார்த்த நிமித்தம் அவனால் அதை தாங்க முடியும். We were formed out of dust, the Bible says. நாங்கெல்லாம் தூசியிலிருந்து உருவாக்கப்பட்டோம் என்று வசனம் சொல்லுது. And the enemy, once upon a time, he was the right hand of God. ஆனா நீங்க பிசாசானவன் ஒரு காலத்திலே ஆண்டவருடைய வலது பார்சத்தில் இருந்தவன். But he couldn't understand the fact that a form of dust became
the son and daughter of the Almighty God. ஆனால் அவனாலே கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு தூசியிலிருந்து வருகிற ஒரு மனுஷன் எவ்வாறு அவருடைய பிள்ளையாக மாற முடியும் என்று. That's why we have a good news that once we lived like Judas, but now we are transformed and live like the daughter and the son of Jesus Christ. அதே போல நாங்க யோசித்து பார்த்தோமானால் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே குப்பைகளில் தூசில இருந்து நாங்க எவ்வாறு ஆண்டவர் எங்களை அவர் ரட்சித்து ஒரு பிள்ளையாய் I'm ஏற்றுக்கொண்டிருக்கிறார். forgiven, நான் மன்னிக்கப்பட்டேன், I'm loved நான் அன்பு கூறப்பட்டேன், and redeemed நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டேன். by a wonderful and merciful Savior. Wonderful, merciful Savior, precious Redeemer and friend. Who would have thought that a lamb could rescue the souls of men? Oh, rescue the souls of men. Counselor, Comforter, Keeper, Spirit we long to embrace. You offer hope when our hearts are hopelessly lost our way. Oh, hopelessly lost our way. You are the one that we pray. You are the one we adore. You give the healing and grace hearts always hunger for. Oh, hearts always hunger for. Almighty, infinite Father, faithfully loving your own. Here in our weakness you find us, falling before your throne. Oh, we're falling before your throne. கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? You are the one that we pray. You are the one we adore. You give the healing and grace, Lord. Heart always hungers for. Oh, hearts always hunger for. You are the one that we pray. You are the one we adore. You give the healing and grace, Lord. Hearts always hunger for. Oh, hearts always hunger for. You are the one that we praise. You are the one we adore. You give the healing and grace. Hearts always hungers for. Oh, hearts always hungers for. Almighty, infinite Father. Almighty, infinite Father, faithfully loving your own. Here in our weakness you find us, falling before your throne. Oh, we're falling before your throne. You are the one that we praise. You are the one we adore. You give the healing and grace, Lord. Hearts always hunger
கைகளை வச்சு சொல்லுவீங்களா? Our hearts always hunger for. You are the one that we praise. You are the one we adore. You give the healing and grace. Our hearts always hunger for. Our hearts always hunger for. Wonderful, merciful Savior, precious Redeemer and friend. Who would have thought that a lamb could Rescue the souls of men. Oh, you rescue the souls of men. Thank you, Jesus. நீங்க நன்றி சொல்லுவீங்களா? அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுவீங்களா? என்னால முடியாது, என்னால இயலாது என்று இருக்கிற நேரத்தில் ரட்சிப்பை தந்து மன்னிப்பை தந்து அவர் எங்களை காத்து வந்தாரே, அதனால நீங்க உங்களை கைகளை வைத்து நன்றி சொல்லுவீங்களா? He is the one. He is the one. He healed us. அவர் எங்களை இதுவரை நடத்தி வந்தாரு. அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தினவாறு நன்றி சொல்லுங்க. அப்பா, நீங்க மட்டும் இல்லாதிருந்த ஆண்டவரே, நாங்க எப்பவோ அழிஞ்சு போயிருப்போம் ஆண்டவரே. ஆனா உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய மன்னிப்பு, உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரே எங்களை தேடி தேடி மறுபடியும் 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 ஆண்டவரே வருகிறதுனால நாங்கள் உயிரோடு நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயிரோட நிற்கிறோம். நாங்கள் அழிஞ்சு போகல, எங்களுடைய பிள்ளைகள் அழிஞ்சு போகல, எங்களுடைய சந்ததி அழிஞ்சு போகல ஆண்டவரே. நீங்க நல்லவரே. You are the one that we praise. You are the one we adore. You give the healing and grace. Hearts always hunger for. Oh, our hearts always hunger for. Thank you, Jesus. உங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களினாலும் அவர் எங்களை நடத்தி வருகிறார். He's a God who does miraculous things in our lives. எங்களுடைய சுவாசத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கிற தீர்மானம், எங்களுடைய பாதுகாப்பு, ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியம் எல்லாமே அது ஒரு அதிசயம். Even in our every daily activities, when we do things and we make decisions, it is a miracle that God is coming along with us. யாரெல்லாம் சொல்லுவீங்க நான் உயிரோடு இருப்பதே ஒரு அதிசயம் தான்? How many of you can say even that I'm alive, that is also a miracle of God? என்னுடைய சுவாசம், என்னுடைய இதய துடிப்பு, என்னுடைய உடல் செயல்படுகிற விதம் எல்லாமே அது ஒரு அதிசயம். The way we breathe, the way that we are alive, everything that we do is a miracle in the eyes of God. ஆண்டவர் எங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலை தந்திருக்கிறாரே, அது ஒரு அதிசயம். He also gave us the mind to think about things. எதிர்பாராத நேரத்துல எங்களுக்கு வருகிற ஒரு காரியங்கள்ல இருந்து திடீரென்று ஒரு உதவி வரும் பாருங்க, Even in அதெல்லாம் ஒரு the அதிசயம். times of unexpected happenings, God gives us the solution for every problems. நீங்க எங்க பக்கம் திரும்பினாலும் அடைக்கப்பட்ட கதவு திடீரென்று ஒரு கதவு திறக்கும் பாருங்க, அது அதிசயம். Wherever you look, the door is always closed, but suddenly a door is opening. That is also a miracle. உங்களுக்கு முடியாத நிலைமையில கடினமான நேரத்துல நீங்க ரூமுக்குள்ள இருந்து அழுவீங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஆலோசனை வரும் பாருங்க, அது அதிசயம். In the times of sorrows, when you cry alone in your room, when you suddenly receive an idea, that is also a miracle. எத்தனை தடவை நோய்கள் எங்களுக்கு வந்துச்சு, So how many times we were sick, ஆனா ஒவ்வொரு நோயிலிருந்து எங்களை விடுதலையாக்க மறுபடியும் மறுபடியும் எங்களை உயிர்த்தித்தாரே. but every time God heals us in our sickness and கைகளை resurrects our தட்டி spirit. அவருக்கு மகிமை செலுத்துவீங்களா? அது அதிசயம் இல்ல? சரி, அது மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் அவள் விருத்தியாக்குறாரே, அதுவும் ஒரு அதிசயம் தானே. Not only that, but an inner person, every day He renews our mind and our spirit. எங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம், எங்களுக்கு இரக்கம் பாராட்டுறார், ஒரு தயவு பாராட்டுறார், There is a ஒரு change மன்னிப்பு in our தருகிறார். heart. There is a forgiving, and He also gives us grace about in our lives. அது ஒரு அதிசயம். It is also a miracle. We
விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மீதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மீதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நீக்குவே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நீக்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய். கைகளை ஒத்தி சொல்லுவீங்களா? நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நல்லவரே சொல்லுவீங்களா? நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம் முகம் நோக்கிடுவேன். நாம் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம் முகம் நோக்கிடுவேன்.
காலையும் மாலையும் தாங்கிடும் கரங்கள் கலையாதே. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. கைகளை உயர்த்திடுவே, உம் முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறுவே. கைகளை உயர்த்திடுவே, உம் முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறுவே. கைகளை உயர்த்திடுவே, உம் முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அவருக்கு மகிமை செலுத்துவீர்கள். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆண்டவரே, நீங்க நல்லவரப்பா, நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே. எங்களை நடத்தினீங்க, இதுவரைக்கும் எங்களை நடத்தினீங்க ஆண்டவரே. எதிர்பாராத நேரத்தில் எங்களுக்கு ஆலோசனை தந்தீங்க ஆண்டவர், எங்களுக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. அந்த கரம் எங்களை நடத்துகிறதே அப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நாசியில சுவாசத்தை வைத்து இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே. அதனால ஆண்டவரே, எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். Let's turn our Bibles to Psalm 32, சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவரு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்கள் நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கடுங்கள். ஆமேன். அல்லேலூயா. என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஐ வில் கீப் மை ஐஸ் அண்ட் ஐ வில் கவுன்சில் யூ. என்னுடைய ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். So many times we feel that we don't know the way to go. We don't know the decisions we need to make. என்னாலே சில வேளைகளிலே எங்களாலே எந்த வழியிலே போகணும்னு தெரியாத வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். கொஞ்சம் கரங்களுத்தி ஆண்டவர் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை தருவீராக. Give us the counsel, Father.
ஆண்டவரே எங்களோட பிள்ளைகளை குறித்தான ஆலோசனை, எங்கள் குடும்பத்தை குறித்தான ஆலோசனை, எங்களோட வேலைகளை குறித்தான ஆலோசனை எல்லாவற்றையும் ஆண்டவரை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Father God, you counsel us, Father, in every step we take in our life, Father. You give us the counsel, Father, about our future, about our family, about our job, about our studies, about our future studies, Father. Where should I work? Where should I live? எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை எனக்கு ஆலோசனை தந்து எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சௌரிய மெலனிக்கு கூட்டி கொடுத்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த மகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக, நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. எல்கினு கூட்டி கொடுத்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளையை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. Bless him abundantly, Father. Give him the wisdom and give him the knowledge, Father. You guide him, Father. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு தந்த வேலைகளுக்காய் சோத்திரம், எங்களுக்கு தந்த சம்பாத்தியங்களுக்காய் சோத்திரம், எங்களுக்கு தந்த சுகத்துக்காய் சோத்திரம் ஆண்டவரே. Bless everyone, Father. Let this church grow in you, Father. இந்த சபை உமக்குள்ளாய் வளரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்பா, இந்த வேளையிலே ஆண்டவரே வியாதிப்பட்டவர்களுக்காய் நினைவுகூர்றோம் ஆண்டவரே. We are praying for Jesse and her husband, Father. He is going through so many problems these days, Father. ஆண்டவரே, இந்த மகனுக்கு நல்ல சுகத்தை கட்டடுவீராக. Give him the healing, Father. அநேகர் இந்த நாட்களில் வியாதிப்பட்டிருக்காங்க சுவாமி. கர்த்தாவே, சிஸ்டர் மனோவை சுகப்படுத்துவீராக, சாமை சுகப்படுத்துவீராக. Father God, heal both of them, Father. இந்த சபையிலே மீண்டுமாய் கொண்டு சேர்த்துக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Please take your seats.